எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது அடிக்கடி நாங்கள் வந்து கோர்ட்டில் உபயோகப்படுத்துகிற ஜட்ஜ்மெண்ட். இது எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 5 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு இது உச்ச நீதிமன்றத்தில். திருவாளர் எம் கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சார் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வர்றது அப்படின்னா, அவர் ஆட்சி நடத்துகிற லட்சணம் அவருக்கே தெரிஞ்சிருக்குது. தான் பின்னால் பிடிக்க போகிறாங்க, நம்மளை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக போகிறோம் அப்படின்னு அவர் நல்லாவே தெரியும் அவருக்கு. ஏன்னா தான் என்ன செய்யணும் தான் தெரியாதா மனசில். எதிர்பார்த்தபடி அவர் மேலே வந்து கோதுமை பேர ஊழல் வழக்கு வந்து போட்டாங்க. அதுக்கு எதிர்பார்த்து என்ன செஞ்சார்னா, ஆட்சி இருக்கும்பொழுது, சார் நண்பர்களே, நான் தயவுசெய்து சுவாரஸ்யம் இல்லாத கேட்காதீங்க, தயவுசெய்து கேளுங்க. அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சட்டம் ஒன்று ஏற்றுறார். அதுதான் ஒரு வேடிக்கை. உதாரணமாக நீங்கள்லாம் வந்து ஒரு தொலைக்காட்சி நிருபர்கள் ப்ளஸ் வந்து சில பத்திரிகை நிருபர்கள். நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு 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 நிர்வாகத்தின் கீழே நீங்கள் பணியாற்றுறீங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு சட்டம், நிர்வாகம் என்னை பணி நீக்கம் செய்யக்கூடாது, நிர்வாகம் என்னை வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சட்டம் போட்டுக்க முடியுமா? போட முடியாது. ஆனால் அண்ணன் கருணாநிதி அவர்கள் போட்டுக்கொண்டார். என்ன சட்டம் போட்டார்னா, மாநில அரசாங்கத்தினுடைய தவறுகள் எதுவாக இருந்தால் அதை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழல் தடுப்பு சட்டம் செல்லுபடி ஆகாது, மாநில அரசுப்படி தான் வழக்கு நடத்தணும். ரெண்டாவது, மாநில வழக்கில் நடத்தப்பட இப்படி நடத்தணும், அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும், அவர் 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும், 1 வருஷத்துக்கு மேலே உள்ள வழக்கு போடவே கூடாது. இப்படியெல்லாம் தனக்கு பாதுகாப்பு, தன்னால் பின்னால் என்ன வரப்போகுது அவருக்கு நல்லா தெரியும். அதான் வருமுன் காப்பு திட்டம். அதனால தான் அவர் அந்த திட்டத்துக்கு பேர் வச்சார் பொழுது. அப்படி வருமுன் காப்பு திட்டம் ஒன்று கொண்டாந்தார் ஒரு சட்டத்தில். இந்த சட்டத்தில் படி தான் எனக்கு கேஸ் நடத்தணும், கோதுமை பேரர் ஊழல் வழக்கு வந்து இது டெல்லியில் நடக்கக்கூடாது அப்படின்னு போட்டார். இதை வந்து போய் உன்னியாச்சும் உங்கள் சட்டமாச்சும் தூக்கி எரிஞ்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில். கேஸ் நடந்தது. தான் ஜெயிலுக்கு போகிறன்றது உறுதியாக கண் முன்னால் அவருக்கு தெரிஞ்சுது. இப்போ தான் அந்த பின்புலத்தை கழுவுகிற விஷயத்துக்கு நான் வரேன். பிஜேபிக்கு ஏன் எடப்பாடி அவர்கள் பின்புலத்தை கழுவுகிறான்னு சொன்னார் ராஜா. தம்பி, அது எங்களோட வயசு தம்பி தான். தம்பி ராஜா, இந்த கேள்வியை சிலையாக இருக்கிறாரு உங்கள் தலைவர், அவர் போய் கேளுங்க. எந்த பின்புலத்தை நீ கழுவி இந்த கேஸை வாபஸ் பண்ண வச்சிங்க? தேர்தல் ஒப்பந்தம் 234 தொகுதியை பாதியாக பிரித்து அத்தனையும் தோத்தாங்க. அப்போ எதனால் சரணாகதி படலாம்? சரணாகதி அடைந்தவர்கள் பேசுகிற பேச்சா இது? இதெல்லாம் ராஜா உணரணும். தான் ஏதோ பெரிய தேவலோக பெரிய மாதிரியும், ஊழலுக்கு தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும், என்னமோ வந்து அக்கிரமங்கள் அநியாயங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது மாதிரியும் இப்படியே தான் பேசியிருக்காரு. அது பூரா இனிமேலும் பேசுவார். அப்படி தான் அவர் வாயிலாக நான் ஒன்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய வரலாற்றை நீங்கள் படியுங்கள். முதல் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கட்சியினுடைய நோக்கத்தை பாருங்கள். தவிர உங்கள் கேள்விகளாக பின்னாடி வரப்போகிறேன். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க எனக்கு தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏற்புடையதா? செயல் ஏற்றுக்கொள்ள விஷயமா? ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசலாமா? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகமா? இந்த நாகரிகத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு கொண்டிருக்கிறோமா? நமக்கு விடிவெளியே கிடையாதா? இந்த மனிதரோடு தான் நாம் வாழ வேண்டுமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது மு.க. ஸ்டாலினும் ராஜாவும் திமுகவும் தான். எப்போ பாரு எந்த நேரம் பார்த்தாலும் நீங்களே டிவியில் பார்க்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்குறவங்கள, நீ என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா அப்படின்னு கேட்குறாரு. நேற்று அந்த பேட்டியில் அண்ணா இறந்த ஒரு பாடு கருணாநிதி எப்படி வந்தார்? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அவரை? மக்கள் அவர் தான் ஓட்டு போட்டாங்களா சிஎம்னு? அண்ணா இறந்ததுனால, விபத்துனால அவர் சிஎம் ஆனார். அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியாத தம்பிகளே, திருவான்மையூருக்கு தாண்டி வந்து எந்த விதமான பங்களாக்கெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஈசிஆர் ரோடு கிடையாது. ஒரு மெல்லியஸாக ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு தார் ரோடு போகும் இதுக்கு மகாலிபுரத்துக்கு. ஈசிஆர் ரோட்டில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பயன்படுத்தி தான் அப்போ ஆட்சி மாற்றம் நடக்குது. இது நினச்சிடாதீங்க ஏதோ மக்கள் விரும்பி அவர் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. மிக பிரம்மாண்டமான அண்ணா இறக்க போகிறாரு தெரிஞ்சு, அண்ணா வந்து உடம்பு சரியில்லாமல் இறக்க போகிறாரு நல்லா முன்கூட்டி தெரிஞ்சு, அந்த கேன்சர் வியாதியில் சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு, சினிமா துறையுடைய சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள்.